நம்மளுக்கும் ஸ்க்ரூ டிரைவரும் கிடச்சிடுச்சு. அடே போடா கீழே. இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இப்போ டக்குன்னு போய் பவர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். பவர் ஆஃப் பண்ணுற இடம் மறந்துடுச்சே. தாத்தா சௌக்கியமே? அவன் வேற ஒரு டைப்பாகவே நீ பார்க்கலாம். நீ ஏன்டா இன்னுமே போகலையாடா? நீ இவனை வச்சுக்கிட்டு போடா டக்குன்னு. ஐயோ இவங்கிட்ட வச்சுக்கிட்டு போய் பவர் ஆஃப் பண்ணும். ஐயோ கிளவி கரெக்டாக இங்கே தான் வருவாளா? உள்ளே போ, உள்ளே போ. என்னாலும் சரி அந்த ஸ்ப்ளெண்டினாமா நம்ம ஃபேஸில் தான் இருக்கணும். அப்போ தான் மற்ற ஐட்டம்ஸ். எனக்கு ஐடியா இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு குண்டை வச்சு யாராவது ஒருத்தங்களை நம்ம போட்டாகணும். இன்கேஸ் எல்லாம் ஒன்றா வந்தாங்கன்னா நம்ம போட்டுடலாம். அதுவும் பார்க்க நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்க போல. லாங் டிஸ்டன்ஸ் இந்த இதையே போட அது வாயிலே வர மாட்டேங்குது. அவ்வளோ பயம் எனக்கு. இப்போ போய் அந்த இன்னொன்று ரூம் சொன்னேன்ல, அந்த ரூமுக்கு போயிடலாம் கரெக்டாக. பவர் ஆஃப் ஆயிடுச்சுல அப்படின்னா அவங்க கனவுலாம் அது மேலே தான் இருக்குது. போய் கிளம்பி போய் பவர் ஆஃப் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு பார்த்து இந்த கொடாக்கண்ணு இங்கே தான் இருப்பான். வெயிட் பண்ணு. அடே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போயிட்டு வந்துடுவேன். அவனை விட்டு தள்ளுங்க, அவனே டன்னு. ஓகே இப்போ போய் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெட் கீயே அப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். எப்படின்னு ஏண்டா நான் டம்மியாக தான் இருக்கிறேன். கொடாக்கண்ணனும் போயிட்டான். நம்மளுக்கு நல்ல வேலை. பவர் ஆஃப் இவனும் போயிட்டானா வெடாக்கண்ணு. ஏய் போயேண்டா. அவன் போக மாட்டான் போல. நம்மளையே சைட் அடிக்கணும். ஒரு சந்தேகம் வந்துடுச்சு கைஸ் எல்லாருக்குமே. கிளவிக்கும் சந்தேகம் வந்துருக்குங்க. நீயும் இங்கேயே இரு. நான் வேற இந்த ஸ்ப்ளெண்டினா மாஸ்க்குனால திருப்பி அதை எடுத்துக்கு போகிறான். கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. இந்த அவன் பேர் என்ன? வாயிலே வர மாட்டேங்குது. ஸ்ப்ளெண்டினா மாஸ்க்கே நம்மளுக்கு வேணாம். இப்போ தூய் இந்த இடத்துல நீங்கள் போகும்போது கொஞ்சம் பாட்டே போங்க. ஐயோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஐட்டமை கீழே போட்டு ஸ்ப்ளெண்டினா மாஸ்க்கு டக்குன்னு இந்த பெயிண்டிங்கை டக்குன்னு போட்டு போயிடலாம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே குதிச்சிட்டேன். இப்போ போகிற வழியாக போய் பவர் திருப்பி வந்துடுச்சு. நல்லா வேலை. இப்போ ஏச்சும் நம்மளுக்கு கொஞ்சமாச்சு பார்க்க முடிஞ்சுது. ஓகே கைஸ் இப்போ போய் இந்த பிளாஸ்மா கன் மூலமாக யாராவது போடணும். அப்புறம் இந்த பிளாஸ்மா கன்னை கீழே போட்டுட்டு போய் இந்த ரெட் கீ எடுத்து திறந்துட்டு இந்த 3 ஐட்டமே எடுக்கணும். யார் போடலாம்? கொடாக்கண்ணனை போடுவோம். வந்தா அப்புறம் டார்ச்சரும். ஓகே அவனை போட்டாச்சு. இப்போது போய் இந்த ஃபோட்டோ அது பேர் என்ன வாயிலே வரமா ரெட் கீ இதை எடுத்துகிட்டு போய் இதை திறந்து விட்டுடலாம். எப்படியாவது இங்கே கீழே தான் இருக்கும். ஸோ எப்படியாவது இந்த கேமை நம்ம 3-4 பார்ட்லேயே முடிச்சிட்டோம். கிளவி வேற எத்தனை சைட்டு தான் விடுவீங்க 2 பேருமே? கிளவி பாருங்க நடந்துகிட்டே இது பண்ணுறான். அவள் போட்டணும் கொஞ்சமாச்சு. ஓகே ரெட் கீ தேவையில்லை. ஓகே இப்போ ஸ்ப்ளெண்டினா மாஸ்க்கை போட்டு போயிடுவோம். இப்போ போய் ஃபஸ்ட்டு இந்த வயிறு தடுக்கணும். அப்புறம் கீழே போய் காயின் எடுக்கணும். தாத்தா வணக்கம் சௌக்கியமே? ஓகே இப்போவும் போவோம். இந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. யாராவது சாத்திடுவாங்கன்னு நினைக்கிற. பவர் ஆன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக யாராவது சாத்துவாங்க, அது மட்டும் உறுதி. இப்போ போய் அந்த காயின் எடுத்துகிட்டு தப்பிச்சிடலாம். பிரச்சனை இல்லை. இந்த பிளாஸ்மா ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை. கிளவிக்கும் சந்தேகம் வரல. அவன் முன்னாடி நான் மாஸ்க்கை போட்டுட்டேன். அப்புறம் என்னமோ மெய் மறந்து போயிட்டான். ஐயோ நல்லா வேலை. ஸ்ப்ளெண்டினா மாஸ்க்கும் கீழே விழுந்துச்சு. எனக்கு தெரியல. நம்ம ஒளிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏங்க ஒருத்தங்காலி வெடாக்கண்ணன் காலி. கிளையும் போயிட்டா. ஓகே கைஸ் இங்கே நிற்கிறான் பாருங்க. நம்ம தப்பிச்சாச்சு.
ஏன் ஃபன்னி பிஜிஎம் வருது? தப்பிச்சு தானடா. ஐயோ ஏங்க இங்கே வாழ்க்கை அடிச்சிட்டா. Congratulations on a successful mission. The three valuable objects have been returned to the museum. You are free now. Free to go. Good luck. ஏங்க ஃபைனலி தப்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய் கைஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி தமிழ் நியூ இயர்.